Sanatana Dharma, and he has also made a very great of Hindu way of life. And I would like to also introduce myself that I studied with Ananda Padmanabhacharya in the college, and he is my classmate. And today I have great pleasure in introducing in front of Swamiji and also in front of every one of you all. I welcome you, the great scholar, to deliver your divine speech. Thank you. मेदिनी बार निर्विहारं पार्थसारथिमच्युतं प्रणमामो हृषीकेशं दुर्लभं चक्रपाणिनं वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः नमस्सहाय महरिरं बागलेन तत्र विराजमानां श्रीचरणानां सविधे स्वकीय सप्तत्रिंशत् चातुर्मास महोत्सव दिनाय वयं सर्वे सच्शिष्यवर्याः श्रीचरणानुग्रहं प्राप्नुमः इत्येतदेतदर्थम् अत्र अस्यां चन्नपुर्यां विराजमानानां सर्वेषां भागधेयम् इत्यत्र नास्त्यत्र संशयः. மகங்களே, ஒரு பெரிய வைபவம் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. அதாவது எல்லாரும் ரொட்டீனா சொல்லக்கூடியதான சில வார்த்தைகள் இருக்கு. பட் அதை தாண்டி நாம சில விஷயங்களை பார்க்கணும். குரு ஆச்சாரியன் என்பதான ஒரு சப்தத்தை நாம எப்படி இன்டர்பிரட் பண்றோம்ன்றதை பார்க்கணும். ஐ ஹோப் சோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை colloquial language. Is it okay for you? குஷப்தஸ்தந்தகாரஸ்ய திருஷப்தஸ்தம் நிரோதகः அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ரொம்ப ஃபேமஸ் இது. குரு அப்படின்னு சொல்லும்போது கு என்றால் இருள், அறியாமைன்னு பேரு. ரு அப்படின்னா அதை அழிப்பவன் என்பதாக அர்த்தம். ஆச்சாரியனுக்கு நாம ஏதோ சம்பாவனை பண்றோமே, அதனால அவர் நமக்கு ஆச்சாரியன் இல்லை. அவர் நமக்கு ஞான பிரதானம் பண்றதுனால தான் அவர் நமக்கு ஆச்சாரியன். ஆச்சிரோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத். தான் சாஸ்திரார்த்தங்கள்ல நல்ல பாண்டித்யம் இருக்கணும், நல்ல நைபுண்யம் இருக்கணும், சாஸ்திரார்த்தங்களை நல்லா தெரிஞ்சிருக்கணும். சிஷ்யனை கூப்பிட்டு, டே நீ பண்றது தப்பு, உட்கார், சந்தியாவந்தனம் பண்ணியா, ஜபங்கள் பண்ணியா, ஒழுங்கா உன்னுடைய பூஜைகள் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னா அவனுக்கு ஒரு மார்க்கத்தை காண்பிக்கணும். சன்மார்க்க பிரதர்ஷகான்னு சொல்றோம் அவளை. சரி, ஆச்சாரியன் தெரிஞ்சுட்டு இருக்கார், நமக்கு சொல்லி தரார். அவர் என்ன பண்றாரு கேட்டா, ஃபாலோ பண்ணணும்னா இப்ப கூட ஒருத்தர் சொன்னார், உன்னை யூடியூப்ல ஃபாலோ பண்றேன், நேர்ல ஃபாலோ பண்ணலாமே. அதனால ஃபாலோ பண்றதுக்கு தாற்பயம் என்ன? சுயம் ஆச்சரத்தை யஸ்மாத். தான் அந்த வழியில நடந்து மகாஜனோ ஏனகரசபந்தா அப்படின்னு தான் அந்த வழியில நடந்து அந்த சிஷ்ய வர்க்கங்களையும் அந்த வழியில நம்மை அழைத்து செல்லக்கூடியவர் தான் ஆச்சாரியர்னு பேர். அதனால்தான் அவளை நாம கொண்டாடுறோம். ஸ்தானத்துல இருக்கிறதால மட்டும் ஒரு பெருமை எல்லாருக்கும் வந்துடாது. சில பேருக்கு ஸ்தானத்தால பெருமை, சில பேரால ஸ்தானத்துக்கு பெருமை. வெறும் பக்திய மக்களுக்கு பிரவச்சனம் பண்ணா போறாது, அந்த பக்தியோடு சேர்ந்த கல்ச்சர் அப்படின்னு இருக்கு. பாரதத்தினுடைய கல்ச்சர், பாரதத்துடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜெய் ஸ்ரீராம். இதான் பாரதத்துடைய கலாச்சாரம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்ய பராக்கிரமஹான்னு வால்மீகி அப்படி உத்கோஷிக்கிறார். He is an embodiment of dharma அப்படின்னாரு. தர்மம்னா என்ன? அப்படியே காளிதாசன் கொண்டுதான் அந்த வம்சத்திற்கே பெருமையை சொன்னான். க்ஷாத்ரோ தர்ம இவாஸ்ரிதா திலீபனை பத்தி சொல்லும்போது அது ராமனிடத்திலிருந்து முதல் ஆதிகவியிலிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட விஷயம். அது ஆதிகவி என்ன சொன்னாரோ அதன் பின்னாடி வந்திருக்கக்கூடிய கவிகள்லாம் அதை பேசலாம். அப்ப ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மம்னா எப்படி இருக்கணும்? தர்மாத்மா சத்யசந்தஷ்ட ராமோ தாசரதிர்யதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்தः
ஷரைனம் ஜஹி ராவணின். இந்திரஜித்தை கொள்வதற்கு லக்ஷ்மணனுக்கு தேவைப்பட்ட அஸ்திரம் என்ன? என்னென்ன பிரயோகம்? என்னவோ பிரயோகம் பண்ணி பார்த்தா, நாகாஸ்திரம், வாயுவாஸ்திரம், எத்தனையோ அஸ்திரங்கள் இருக்கு இல்லையா? அந்த அஸ்திரங்களை பிரயோகித்து பார்த்தான், ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியில ஒரு அஸ்திரத்தை யூஸ் பண்ணினான். தட் இஸ் கிரேட்டஸ்ட் வெப்பன். என்ன தெரியுமோ? ராமன் மீது சபதம் இட்டு பிரயோகித்த அஸ்திரம். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்தஹ ஷரைனம் ஜஹி ராவணிம். ராவணஸ்ய அபத்யம் புமான் ராவணிஹி தம் ராவணிம். இந்திரஜித் இந்த பானம் அவனை அடிக்கட்டும், இந்த பானம் அவனை கொல்லட்டும், வேற ஒண்ணுமே இல்லை. ராமன் பேர்ல ஆணையிட்டு சொல்லுகிறேன், என் ராமன் தர்மாத்மா, அந்த தர்மாத்மாவின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்த பானம் இந்திரஜித்தை வீழ்த்தட்டும். அடிச்சு வீழ்த்திட்டு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டதான ஒரு அற்புதமான தேசம், தர்மத்தின் வழியில் இருக்கக்கூடிய தேசம் இந்த தேசம். ஆனால் இந்த தேசத்திற்கு நடுவுல சில க்ஷோபங்கள், லோபங்கள் ஏற்பட்டு பாகவதத்திலையும் சொல்ற, விஷ்ணு புராணத்திலையும் சொல்ற, எல்லாமே பின்னாடி கலியினுடைய தர்மங்களை பேச வந்துடுத்து. ஆனால் கலியினுடைய தர்மங்களை அவ்வளவு பெருமையா சொன்னாலும், பெருமைன்றதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, கலியினுடைய கோலாகலம் அப்படி அபிவிருத்தி ஆக போறதுன்னு சொன்னாலும், ஆங்காங்கு மகான்கள் அவதாரம் பண்ணி அவர்கள் சத் சங்க பிரச்சாரம் பண்றாலையோ, அதுதான் நம்மளை கலியில ரட்சிக்க போறது அப்படின்னு சொல்றோம். அவளுடைய அவதாரம் தான் நமக்கு பெரிய பெருமை. சுவாமி அவருடைய ஆச்சாரியரிடத்துல எப்படி இருந்தார் அப்படின்னு வரும்பொழுது, உண்மையிலேயே குருபக்தினா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சுவாமி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. அடியன் ஒரு 2 ஸ்லோகங்கள் சுவாமி விஷயமாக இங்க விண்ணப்பிக்கிறேன். அத அர்ஜென்ட்ல நான் பண்ணிருக்கேன். கொஞ்சம் அதுல ஏதாவது விருத்தபங்கங்கள், விருத்தங்கள் இருந்ததுன்னா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். முதல்ல ஒரு பெரிய சாதனை, கிட்டத்தட்ட மோர் தென் 500 இயர்ஸா எல்லாருக்கும் அடிவயிற்றில் இருக்கக்கூடியதான ஒரு அக்னி. எத்தனையோ பெரியவாள் எவ்வளவோ முயற்சி பண்ணினான், அது பெருமாள் திருவுள்ளம் இல்லை. அந்யோஹ்யன்யசிந்தயதி ஸ்வச்சந்தம் விருடாமியகம். யார் யாரோ ஆசைப்பட்டா, ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாஹ. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தை சாதிப்பார். மாதாஹ வவ்ரே ததிஹ பரதே சத்யவாதி ததூச்ச சிந்தாதீத சமஜனிததா பாதுகாக்ரியாஹ அபிஷேகஹ துர்விக்ஞேய சுஹ்ருதயமோஹோ தெய்வீவமத்ர பிரமாணம். அற்புதமான ஸ்லோகம் பாதுகா சகஸ்ரத்துல. ஒரு ராத்திரியில ஒரு யாமத்திற்குள்ள 1008 ஸ்லோகம் சுவாமி வேதாந்த தேசிகன் கம்போஸ் பண்ணினார். அதை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ராத்திரி போடுமா? ராமே ராஜ்யம் பிதுரபிமதம். ராமனுக்குத்தான் ராஜ்யம் என்று தந்தையார் தீர்மானம் பண்ணிட்டார் தசரதன். ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாஹ. மக்களை கூப்பிட்டு கேட்டார். அந்த காலத்திலேயே எக்ஸிட் போல் நடந்திருக்கு. ஓப்பன எல்லாரும் கூப்பிட்டு என்ன ஒத்துக்கிறீங்களா? இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராஹாவிருதானோ. எங்களுக்கு ராமன் வேணும்னு உடனே எல்லாரும் கோஷிக்க ஆரம்பித்தான். சம்மதஞ்ச பிரஜானாம். ஒருத்தர் இல்லாமல் அத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிட்டான். ஆனா நடந்தது என்ன? மாதாஹ வவ்ரே வவ்ரேன வல்ல விழுந்து பிடிக்கிட்டான். கைகை அப்படியே பிடிக்கிட்டான். என்ன அத காளிதாசன் சொல்லுவான், எப்படி கைகையை கேட்ட வரம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, புத்துல இருந்து 2 பாம்பு சைமல்டேனியஸா வந்து கொத்தினா எப்படி இருக்கும், அது மாதிரி தசரதனை தீண்டித்து அப்படின்னு. அவ கேட்ட வரத்தினுடைய பலன் வைதவ்யேக பலாம்ஸ்ரீயம். கேவலம் எந்த பொண்ணுமே கேட்காத ஒரு வரத்தை அவ கேட்டா, எனக்கு வைதவ்யம் வேணும்னு கேட்டாவோ. அதுதான் அவ வரத்தினுடைய பிரயோஜனம். மாதா வவ்ரே. சரி பரவாயில்ல, மன்னவன் பணி என்றாகிலும் நும் பணி மறுப்பனோயான் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. கம்பன் பேசுவான். எனக்கு ராஜ்யம் கிடைச்சான, ராஜ்யம் வா வனவாசோ வா, எனக்கு கிடைச்சான இல்ல என் தம்பிக்கு கிடைச்சான, என் பின்னவன் பெற்ற செல்வம். எனக்கு பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சா அடியனேன் பெற்றதன்றோ. எனக்கு கிடைச்சா மாதிரி சந்தோஷம்னா, என் பின் அவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. அம்மா நீ என்னவோ ராஜ்யத்தை உட்கார்ந்து போற நினைச்சிட்டு இருக்க, என்ன விட சன்னியாசியா போறான்.
நானா காற்ற சாமியார சுத்த போறேன், அவன் ராஜ்யத்திலே சுத்த போறான். என் பின் அவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ அப்படி பிரிக்கிறது. இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அவனுக்கு இறங்க போகுது அப்படி சொல்லிட்டார். கடைசியில ராஜாவும் இல்ல, ராமனும் இல்ல, பரதாதிகளும் இல்ல. ஆனா அட்லீஸ்ட் ராஜமாதாக்கள் யாராவது ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணாலா? பண்ணல. ஆனா மந்திரிகள் கிட்ட இடைக்கால முதலமைச்சர் சில பேர் உட்கார வைப்பாரு. அந்த மாதிரி பாலிடிக்ஸா எடுத்து போகாதீங்களோ, அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சுட்டா அப்படியும் இல்ல. சிந்தாதீத சமஜனிததா பாதுகாக்ரியாபிஷேகா, யாருமே நினைச்சு பார்க்காததான ஒரு பெரிய சாதனை. யாருமே நினைச்சு பார்க்கல. என்ன? ஒரு பாதுகை ராஜ்ய பரிபாலனம் பண்ணி 14 வருஷம் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பாதுகை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு ராமராஜ்யத்தை காட்டும் பாதுகா ராஜ்யத்திற்கு பெருமையினர். வருஷாணி தானி விஷலோன தபாம்சி தேப்பே. ராமராஜ்யத்தில் கூட சில தோஷங்கள் சொல்லலாம், எங்க பாதுகா ராஜ்யத்தில் தோஷம் சொல்ல முடியாது. தேசிகம் அநியாயமாக ஒரு பிராமணனுடைய பிள்ளைகள் இறந்தது, தூஷணங்கள் பல ஏற்பட்டன. இப்படி எல்லாம் ராமனுடைய ராஜ்யத்தில் குற்றங்கள் சொல்லுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பாதுகா ராஜ்யத்தில் கிடையாது. இதற்கு என்ன காரணம்? தெய்வமற்ற பிரமாணம். அதெல்லாம் பகவானுடைய சங்கல்ப விசேஷம், எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் காரணம். 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பாதுகை பண்ணின பிறகுத்தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. இது தெய்வத்தினுடைய சங்கல்பம். அப்ப யாரால எந்த காரியம் எப்பொழுது நடக்கணும் என்பதாக தெய்வம் சங்கல்பித்தது என்றால் அதற்காக ஒரு அவதார புருஷனை தெய்வமானது காண்பித்து கொடுத்து அவர் மூலமாகத்தான் அந்த காரியத்தை நிறைவேற்றும். அது மீதி பேர் எவ்வளவு முயற்சி அடிச்சாலும் சரி சரி, அப்படி ஒரு சாதனை செய்வதற்கு இவருக்கு சக்தி எங்கே இருந்தது, சாமர்த்தியம் எங்கே இருந்தது அப்படி கேட்டா ஆச்சாரியருடைய அனுகிரகம் தான். அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்றேன். ஆச்சாரியாங்கிரி, அப்படியே அந்த ஸ்லோகத்துல வேர்ட் பை வேர்ட், இது நான் கம்போஸ் பண்ணல, நான் கம்போஸ் பண்ண ஸ்லோகத்தை அப்புறம் விண்ணப்பிக்கிறேன். அந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்க ஸ்ரீசரணருடைய திருவடியை சமர்ப்பிக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான ஸ்லோகம். குரு பக்தி சமாயுக்தரா ஒரு சிஷ்யன் இருந்தானால் அவனுக்கு அலப்த லாபம் என்பதாக அவனுக்கு கிடைக்காதது என்ன இருக்கு லோகத்தை அப்படின்னு சொல்றாரு. ஆச்சாரியாங்கிரி சரோஜ பக்தி பரிதா நித்யம் தமே வஸ்துவன்னே தத்புத்யாதிஷு சாதரஹ கிருதபதஹ தத்தரிஷிதே வர்த்மனி தாந்தி க்ஷாந்தி குணைஹி அனுபமைஹி தச்சித்தமாஹ்லாதயன் தல்லப்த்வா கில தேவமௌலி ஹிருதயம் கிம் வா ந கர்த்தும் க்ஷமஹ. இந்த மகாபுருஷனால எதனா சாதிக்க முடியாது. இந்த சாதனை எல்லாம் பச்சா இதுக்குலாம் இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய சாதனைகள் இருக்கு. ராமன் விட்டா கிருஷ்ணன் விரும்ப இருப்பாரா? அவர் காத்துட்டு இருக்கார் அடுத்தது அவருடைய சாதனைக்காக. ஏன்னா அந்த கிருஷ்ணனுக்காகத்தான் இந்த கிருஷ்ணனும் காத்துட்டு இருக்கான். அங்க முடியட்டும், என் பூஜையை சேர்த்து பண்ணட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிருஷ்ணன் அந்த என்னுடைய அவதார கஷேத்திரத்தை முடிச்சுட்டு வா, சேர்த்து இங்க அந்த விக்கியாதியோட அந்த பெருமையோட இங்க எனக்கு பூஜை பண்ணலாம் தான் அவனும் இவர் மூலமாக இவர் ஆச்சாரியருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து இவரை உட்கார வச்சிருக்கான். ஆச்சாரியாங்கிரி சரோஜ பக்தி பரிதா, அவருடைய திருவடித்தாமர்கள் அச்சஞ்சலமான பக்தி. இதெல்லாம் அன்கண்டிஷனல் ஃபெய்த்ன்றது சும்மா சொல்லி கொடுத்து வரக்கூடிய விஷயம் இல்லை. குருவனிடத்தில் பக்தி பண்ணு ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா வரவே வராது. அது பிரயோஜனமும் கிடையாது. அது தானா வரணும் சுவாமி. அது ஒரு உணர்வு. அது எனக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் உண்டு. குரு பக்தி இருக்குன்னு நான் சொல்லிக்க விரும்பல, ஆனா எங்க ஆச்சாரியனுடைய கிருபை இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். அது ஒரு இந்த மாதிரி சபையில தான் அந்த கர்வத்தை வெளிப்படுத்த முடியும். இது ஒரு சாத்விக அகங்காரம். பெரியவாள்லாம் தப்பா நினைக்கக்கூடாது. இது ஒரு சாத்விக அகங்காரம். ஒரு ஆச்சாரியனுடைய திருவடிவாரத்தில் 7 வருஷம் அந்தேவாசியா இருந்து வித்யா கிரகணம் பண்ணின பூரிப்பு இந்த சபா எனக்கு கிடைச்சது. இல்லைன்னா இதெல்லாம் நினைச்சு பார்க்கிற இடமா இது. பீஷ்மர் அம்பு படிக்கையில் இருக்க அங்க வந்து கிருஷ்ணன் தர்மபுத்திரனை கையை பிடிச்சு அழைச்சு வந்து, அப்பா தர்மபுத்திரா இவனுக்கு ஞானோபதேசம் பீஷ்மா தர்மபுத்திரனுக்கு ஞானோபதேசம் பண்ணுனா, ஒரு பக்கம் வியாசர் பீஷ்மருடையதான ஆச்சாரியன், அந்த பக்கம் கிருஷ்ணர், இதெல்லாம் இருக்கா. பீஷ்மர் நாக்கு குளறுது. ஏற்கனவே நல்ல நிலைமையில் இருந்தாலே பேசுறது கஷ்டம் இல்லையா? இப்ப அம்பு படிக்கல படுத்துட்டு இருக்கார். அவர் சொன்னார் குரு சிஷ்ய இவஸ்திதான்னு.
ஆச்சாரியன் இருக்கச்சு அவர் எதிர சிஷ்யன் பேசுறதுக்கு முடியாமல் எப்படி நாக்கு கொளருமோ அந்த மாதிரி நான் பயந்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வியாசர் முதலான மகாச்சாரியர்கள், கிருஷ்ணன் சாட்சாத் எம்பெருமான், இவாள்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து என்ன கூட்டு நீ தர்மம் சொல்லுனா எப்படி சொல்றது? அந்த மாதிரி பரம பூஜ்யர்களான மகாச்சாரியர்கள் ஸ்ரீச்சரணர்கள்லாம் இருக்கும் பொழுது அவா எதிர அத்தியந்தம் சாகசம் அடியனை கொண்டு வந்து உட்கார வச்சு இப்ப பேச சொல்றது. அந்த ஒரு பயத்துல, அந்த ஒரு நடுக்கத்துல தான் அடியன் பேசிட்டு இருக்கேன். இந்த மகான் ஆச்சாரியாந்திரி சரோஜ பக்தி பரிதா, அவருடைய திருவடி தாமரையில் அச்சஞ்சலமான பக்தி கொள்வார். நித்தியம் தமேவஸ்துவன், அவரையே பூஜித்துக் கொண்டு தத் பிருத்யாதிஷு சாதரா. என்ன அழகா சொன்னான், ஒருத்தரை சிக்ஷிக்கணும்னு கூட அவனை கூப்பிட்டு, ஏண்டாப்பா நீ சாப்பிட்டியா, சாப்பிட்டுட்டு அப்புறம் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோன்னு சொன்னா எப்பேற்பட்ட கருணை இருக்கும், அது எப்பேற்பட்ட மனசு. சாதரா கிருதபதா தத்தரிசித்தே வர்த்மனி, அவர் காட்டிய வழியிலேயே போறது. தாந்தி சாந்தி குணைஹி அனுபமைஹி சமம் தமம் தாந்தம் என்பதாக உள் வெளி இந்திரியங்களை அடக்கக்கூடிய சக்தி பெற்றவராக அந்த வழியை, அவர் காண்பித்த வழியை தன் சிஷ்யர்களுக்கும் காண்பித்து தல்லப்வாகில வேதமௌலி ஹிருதயம், அவர் மூலமாக உயர்ந்த வேதாந்த ஞானத்தை பெற்றவருக்கு இதுதான் துஸ்சாத்தியம், எல்லாம் சாத்தியம், சர்வசாதாரணமான விஷயம். இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. இந்த பிருந்தாரண்ய கஷேத்திரத்துக்கு ஒரு பெரிய விசேஷம். இந்த பிருந்தாவரண்ய கஷேத்திரத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய வைபவம் எத்தகையது அப்படின்னு கேட்டா, உபக்கிரம உபசம்ஹாரம் உண்டு. உபக்கிரம உபசம்ஹாரம் அர்த்தம் ஆரம்பிக்கிறது முடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் சுவாமி ஸ்ரீ ராம ஜென்ம பூமிக்கு ஆரம்பிக்கும் பொழுது இங்க பெரிய போராட்டங்கள் ஏற்பட்டு சுவாமிய நிபந்தனம் பண்றதுக்காக பிரயத்தனங்கள் நடந்தது. அதையும் ஜெயித்து மறுபடியும் இன்னைக்கு இங்க விஜய யாத்திரையா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்க. இங்கதான் சுவாமிய எவ்வளவு சிரமப்படுத்த முடியும் ஒரு சிரமப்படுத்த, அதெல்லாம் நாம் அதிகமா பேசக்கூடாது. ஆனால் தபோபலம், திக்பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம் தானே, எப்பேற்பட்ட ஒரு தபஸ் இருந்துதான் எல்லாத்தையும் துச்சமாக்கி தூள் கலப்பி மொத்தத்தையும் பொடி பொடியாக்கி இன்னைக்கு அதே பார்த்தசாரதி மனம் குளிரும்படியாக அவனுடைய மாடவீச்சுகள்ல எந்த ரத யாத்திரை தடுக்கப்பட்டதோ, எங்க ராமனுடைய பாதுகா சேவகர்கள் போகக்கூடாது என்று தடுத்தாரோ அந்த மாடவீதியில் விஜய யாத்திரை நடந்திருக்கு. இது தெய்வானுகிரகம் இல்லாமல் நடக்கக்கூடிய காரியமா? நாம ஆசைப்பட்டுட்டா நடந்துருவாரு, நடக்காது, சாத்தியமே கிடையாது. அதுதான் அவருடைய ஆச்சாரிய பக்திக்கு எடுத்துக்காட்டு. அவர் தன் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பண பண்ணினத அவருடைய ஆச்சாரியன் முழுவதுமாக அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த அனுகிரகம் இன்னைக்கு பழிச்சுருக்கு. அந்த பலனை நாமெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவர் இருந்து பார்க்கல, ஆனால் அவர் அங்கிருந்து பண்ணக்கூடிய ஆசீர்வாதத்துடைய பலன் இன்னைக்கு ஸ்ரீ ராமலாலாவுடைய அற்புதமான அந்த மந்திரம் உலகத்திற்கே ஒரு பெருமையை காண்பிக்கிறது. சக்கரவர்த்தி திருமகளுடைய தர்ம பரிபாலனத்திற்கு சான்றாடிக்கிறது. ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்ம விதோ நராக தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். என்ன பண்ணார்? ராமன் காரியம் முடிஞ்ச உடனே ராமன் அங்கிருந்து சுவாமியை இங்க அனுப்பினான். ஏன்னா ஏப்பா இங்க ஆரம்பிச்சாதான் உனக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறது. அதனால இங்க ஒரு சாதுர்மாசத்துல சுவாமிகள் இங்க இருக்கணும், இங்க எல்லாத்துக்கும் தேர்த்து ஒரு தீர்மானம் பண்ணணும். மறுபடியும் இங்க இருந்து கிளம்பி ஒரு பெரிய ஸ்தாபனம் பண்ணிட்டு அடுத்த தடவை சாதுர்மாசத்தை நாம இதே மாதிரி இங்க கொண்டாடணும்னு திருவிழா. விஸ்வவிக்யாத ராமஸ்ய மண்டபம் மகதத்புதம் வினிர்மாய முனிர்பாதி விஸ்வவிக்யாத வைபவः. விஸ்வவிக்யாத ராமஸ்ய, லோகத்தில் மிகவும் பிரசித்தராய் விளங்கக்கூடிய ராமபிரான். விஸ்வவிக்யாத ராமஸ்ய மண்டபம் மகதத்புதம். இனி அந்த உத்தரப்பிரதேசத்திற்கு போறதா உலக அதிசயம்ன்றது என்னன்றது ஒரிஜினலா தெரிஞ்சுருவோம். எது உலக அதிசயம் அதை பார்ப்பான். விஸ்வவிக்யாத ராமஸ்ய மண்டபம் மகதத்புதம் வினிர்மாய முனிர்பாதி விஸ்வவிக்யாத வைபவா. அங்க மண்டபத்தை ஸ்தாபனம் பண்ணினார்.
அப்பேற்பட்டதான யதிராஜர் விஸ்வவிக்யாத வைபவத்தை உடைய லோகத்தில் மிக பிரசித்தராக விளங்கக்கூடியவர் இங்கே நம்மிடையே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்வபேர நித்திய பூஜாம் ஹி தத்தவான் தியக்தவான் குரவே முனிஹி. தனக்கு கிடைத்த பகவத் பூஜையை காட்டிலும் தான் பாகவத பூஜையை தான் செய்ய வேண்டும் என்று தனக்கு கிடைத்த பூஜையை தன் ஆச்சாரியனுக்கு அர்ப்பித்த மகனீயர். பாதுகா சேவகர், ராமபிரானை போல பரதனை போல பாதுகா சேவகர். பகவத் சேவையை காட்டும் பாகவத சேவை தான் முக்கியம். பகவத் சேவையை காட்டும் பாகவத சேவை முக்கியம். அதனால ஸ்வபேர நித்திய பூஜாம் தூ, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அது கிரமமா வரக்கூடிய அந்த நித்திய பூஜையை தத்தவான் அல்லது தக்தவான் குரவே முனிகி, தன் ஆச்சாரியனுக்கு அர்ப்பித்தவர். விஸ்வேஸ்வரர் விஸ்வேஷ தீர்த்த சச்சிஷ்யா, விஸ்வேஷ தீர்த்தரின் மனம் குளிரும் அவராலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சச்சிஷ்யர். சத்துவமார்க்க பிரதர்ஷகாக, நமக்கெல்லாம் ஒரு சத்துவ மார்க்கம் சாத்வீக மார்க்கத்தை தான் காண்பிக்கிறார். நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று அவர் நமக்கு தன் ஒரு வழி காண்பிக்கிறார். ராமவத் ராஜ்ய ரக்ஷாயாம், சுவாமியுடைய பெருமை என்ன? ராமனுக்கு பிரஜைகளை பார்த்தா அவ்வளவு ஆசை. தன் பிரஜைகள் வந்த உடனே அவளிடத்துல மன்னிப்பு கேட்டார் ராமர். பிரசீதந்து பவந்தோமே ஹரீரேஷா மமாதுலான்னு. அப்பாப்பா நீங்களா தப்பா நினைச்சுக்காதீங்கோ, நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நான் உங்களை ரட்சிக்க வேண்டியிருக்க, என்னிடத்துல வந்து நீங்க பிரார்த்திக்கிறீங்களே. தண்டகாரண்யத்துல மகரிஷிகள் வந்து பிரார்த்தித்தபோது ராமன் அவகிட்ட போய் சொல்றான், ராமோ ராமோ ராமேதி பிரஜானாம் அபவன் கதாஹ ராமபூதம் ஜெகதபூத்னு ராமன் 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 லோகத்துல எல்லாரும் ராமனுடைய பெருமையே பேசினான். அப்படி மக்களை ரட்சிப்பதில், இங்க சிஷ்யர்களை ரட்சிப்பதில் ராமவத் ராஜ்ய ரக்ஷாயாம் கிருஷ்ணவத் தேனு ரக்ஷணே, கோசாலைய பராமரிக்கணும்னு சொன்னா சுவாமியிடத்தான் நாம கத்துக்கணும். கௌர்பூத்வ அஸ்ருமுகி கிண்ணா கிரந்தந்தி கருடம் விபோகம்னார் பாகவதத்துல. ஒருத்தர் கேட்டார், ஏன்பா கிருஷ்ணன் கோபாலனா வந்து பிறந்தான், கௌபாலா ஏன் வந்து பிறந்தார்? பூமி தேனு ரூபத்துல வந்தா, அதனால பூமியை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் கோபாலனா பிறந்தார். அந்த மாதிரி பசுப்பிராயர்களா நாம இருந்துட்டு இருக்கோம். அது தவிர இன்னைக்கு இந்த பூமி இன்னும் நிறைய கம்சாதிகளாலே ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கா. அவளெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு சுவாமி கோசாலையை ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டா, இந்த கோசாலைன்றது அங்க பர்யந்தம் அது எதிரொலிக்க போகிறது. அங்க கிருஷ்ணனுடையதான உத்தமமான மதுராம் பிராப்திய கோவிந்தகான அந்த ஸ்தான விசேஷத்துல அது விளங்க போறது. எனவே ராமவத்ராஜ்ய ரக்ஷாயாம் கிருஷ்ணவதே தேனு ரக்ஷணே விஸ்வ பிரசன்ன தீர்த்தோயம் வரேண்யா விஜயேதஹி. அயம் விஸ்வ பிரபன்ன தீர்த்தா, இப்படி விஸ்வ பிரபன்ன தீர்த்தரான இந்த சுவாமியானவர் லோகத்தில் வரேண்யா விஜயேதஹி சிரேஷ்டதமர் விளங்குகிறார் உலகத்தில். விஸ்வேஷ தீர்த்த சச்சிஷ்யா விஸ்வமான்ய குணோஜ்வலஹ ஸ்ரீராம பாத சேவாயாம் பரத சதுஷோ புவி. ராம பாதுகா சேவகரான இந்த சுவாமி சாட்சாத் பரதனை போன்று ராமன் பிரபாவத்தை, ராம பாதத்தின் பெருமையை, ராம பாதுகையின் மேன்மையை உலகத்திற்கு பறைசாற்றுகிறார் என்பதாக அந்த சுவாமியை நாம் இந்த சமயத்துல விசேஷமான இந்த சாதுர்மாசிய விரதானுஷ்டானத்தை சேவிக்கிறோம். சன்னியாசிகளுக்கு சாதுர்மாசியங்கள் அவ்வளவு விசேஷமானது. சன்னியாசிகளுடைய ஜென்ம நட்சத்திரங்களை கொண்டாடுறதை காட்டும் சாதுர்மாசிய விரதானுஷ்டானத்தை அவர்கள் சேவிக்கிறது நமக்கு விசேஷம். அதுதான் அவர் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் வந்து சுவாமியை சேவிச்சுட்டு போறது மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு மண்டலம் இங்க சுவாமி எழுந்தோடு இருக்க போறோம். அந்த ராமபிரானுக்கு 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற்றது. ஒரு நாள் அடியனும் அதுல கலந்துட்டேன். அந்த சமயத்தில் அடியன் வந்து முன்னாடி உட்கார்ந்து பாதுகா சகஸ்ரம் சேவிச்சிருந்தேன். அப்ப சுவாமி மேல சபையில எழுந்தோடி இருந்தார். தூரத்துல இருந்துதான் அப்ப சுவாமியை சேவிக்கிறதுக்கு, தரிசிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. 48 நாள் பெருமாளுக்கு மண்டலாபிஷேகம் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய பிரைடு, நம்முடைய பெருமை என்பதாக அந்த பெருமையை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்.
அதற்கு நடுவுல எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டது. மகரிஷிகள்லாம் ராமன் வரச்சே மகரிஷிகள்லாம் போய் நிற்கிறா. ஒருத்தருக்கு கை இல்ல, ஒருத்தருக்கு கால் இல்ல, ஒருத்தருக்கு கண் இல்ல, ஒருத்தருக்கு இடுப்புல சதை இல்ல. காரணம் என்னன்னா ராட்சசர்கள்லாம் அப்படியே திடீர்னு வருவான், கார்த்தால எழுந்து வருவான். பல்லு தேய்க்கிறதுக்கு குச்சி இல்லைன்னா ஒரு மகரிஷி ஜபம் பண்ணிட்டு அவர் கையை உடைச்சு பல்லு தேய்ச்சிட்டே போவான். மகா பாபிகள் ராட்சசர்கள் எப்படி எல்லாமோ அவர்களை இம்ச பண்ணினா. ஏகி பஷ்ய சரீராணினா, மகரிஷிகள் தங்களுடைய தேகத்தை காண்பித்தா ராமன் இடத்துல. பார்த்தாயா ராமன், பெருமாளுக்கு கண்ணு ஜலம் வந்துருத்து. எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீங்கெல்லாம் தபஸ்விகள் இல்லையா, உங்களுடைய தபோபலம் இல்லையா, ஒரு க்ஷணம் அப்படி ஊத்து பார்த்துதான் பஸ்மமா இருப்பாளே அத்தனை ராட்சசாலும், ஏன் நீங்க அதை பண்ணல? அவ சொன்னா, ரக்ஷிதவ்யா சஸ்வத் கர்ப்பபூதாக தபோதனாக. ராமா, நீயுமா எங்களை பரீட்சை பண்ணி பார்க்கிற? நாங்க தவம் பண்ணினவருடைய பிரயோஜனம் சாபம் கொடுக்கறதுக்கா இல்ல ராம தரிசனத்திற்காகவா? இவ்வளவு தபஸ நாங்க இத்தனை கஷ்டங்கள்ல பொறுமையா தாங்கின்றதுனால தான் இன்னைக்கு பிரத்யட்சமா ராமனுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாபம் கொடுத்துருக்கா, ஒரு க்ஷணத்துல ராட்சசர்கள் பஸ்மமா போயிருப்பா, என்ன பிரயோஜனம்? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப ராமானி வரத்துக்கு வாய்ப்பே இருந்திருக்காரு, உன்னை சேவிக்கிற பாக்கியமே எங்களுக்கு கிடைச்சிருக்காரு. நாங்க இந்த தேக ரட்சணத்திற்காக எங்களை காண்பிக்கல. பெருமாளும் பிராட்டியும் வரும்போது ஒரு பூரண கும்பம் சமர்ப்பிக்க முடியல, விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண முடியல, ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை பண்ண முடியல. அது முடியாமல் அங்கஹீனர்கள் ஆகிவிட்டோமே. கர்ப்பபூதாக தபோதனாக, கருவில் இருக்கிற குழந்தையானது எப்படி பகவானால் அந்த தாயால காப்பாற்றப்படுகிறதோ அந்த மாதிரி உன் கருவில் இருக்கிறவா நாங்கள்லாம் ஒன்ன உபாசிப்பதற்காகத்தான். அங்க ஒரு வார்த்தை முடிச்சுடுறேன். வால்மீகி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்ச இமே தபசி ஸ்திதான்னு காண்பிச்சார். யாரு? வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயஜர், இந்த மகரிஷிகள்லாம் உட்காந்துருக்கான். சுவாமி, அரச சபையில வசிஷ்டர் உட்காந்துக்கணும், வேற வழி இல்லை. அவர் குல புரோகிதர், அப்பப்ப பஞ்சாங்கம் பார்த்து ராஜாவுக்கு 4 நட்சத்திரம் திட்டி வரம் சொல்லணும். நீதிபதிகளா என்ன காரியம்? அவ எங்கேயோ போய் உட்கார்ந்து காட்டுல ஏகாந்தமா ஜபம் தபம் பண்ண வேண்டியவளுக்கு அரண்மனையில என்ன வேலை? அரண்மனை சாமியார்கள் வந்து உட்கார வேண்டிய இடமா? இல்லையே. ஆனா விஸ்வாமித்திர கோட் பண்ணார், ஏச்சையுமே தபசிஸ்திதா. தசரதா, ஒரு நாளாவது இவரால் நோட் பண்ணிருக்கியாண்டு. அவன் பார்த்தது இல்லை, உட்காந்துருப்பா சபையில. அவன் என்ன பண்ணா, சபையில யார் யாருக்கு என்னென்ன பஞ்சாயத்து, என்ன வழக்கு வியாஜம் பார்த்துட்டு இருப்பான். கண்ணை மூடி ராம தியானம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப தசரதன் ராமனை கூப்பிடுவான். கூப்பிட்டு கண்ணை கண்ட அப்படியே ராமனை செய்வான். ஏதோ ராமன் தசரதன் பேசணும்னே ராமன் கிளம்பி போயிடுவான், மறுபடியும் கண்ணை முடிப்பான். இதை தவிர அவளுக்கு வேற வேலை இல்லை. இந்த ஜபத்தினுடைய பிரயோஜனம் ராம தரிசனம். காட்ட உட்கார்ந்து ஜபம் பண்ணா ராம தரிசனம் கிடைக்காதுன்றதால இங்க உட்கார்ந்து அவ ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அது தெரியல அவனுக்கு. ஏச்சையுமே தபசி ஸ்திதாக, அரண்மனையில தபஸ் பண்றவாவா, அரண்மனையில தபஸ் பண்றவா. எதுக்காக? பெருமாளை சாட்சாத்கரிக்கிறதுக்காகத்தான். அப்ப எத்தனையோ கஷ்டங்கள் ராட்சசர்களினாலே எவ்வளவோ துன்பங்கள் ஏற்பட்டாலும் அது அத்தனையும் தன்னுடைய தபோ வலிமையினாலே, தபசித்தியினால மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ராம பக்தியை வெளிப்படுத்தினால்தான் இன்னைக்கு மகான் எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எல்லாத்தையும் ஜெயித்து ஸ்ரீ ராமலாலா பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண இந்த புண்ணிய பூமிக்கு வந்திருக்கு. இல்ல, இந்த பூமியை புண்ணியமாக்க வந்திருக்கு. இங்க இன்னும் போராது, இன்னும் கொஞ்சம் தட்டி தட்டி இவாளுக்கு ராமபக்தியை உண்டாக்கணும். அதுக்கு 1 நாள் 2 நாள் விரும்ப வந்துட்டு போனா போராது. ஒரு மண்டலம் அங்க பண்ண மாதிரி இங்க உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பிசாசு ஓட்டணும். அந்த பூத பிரேத பிசாச டாகினி மோகினி எல்லாம் எப்படி மந்திரோச்சாரத்தால ஓட்டுறோமோ அந்த மாதிரி ராமனுடைய அனுகிரகத்தினால நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்ணி சன்மார்க்கத்தில் நமக்கு ஒரு ஸ்ரத்தை ஏற்பட்டு நாம் எல்லோரும் ராமபக்தி சாம்ராஜ்யமே சாம்ராஜ்யம் என்பதை திளைத்து அனுபவிப்பதற்காக தபோதனரான மகனியர் இங்க வந்திருக்கார். அப்பேற்பட்டதான அந்த மகாத்மாவை வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் வழிகாட்டியா இல்லாமல் தர்மத்திற்கு வாட்டம் ஏற்பட்டதுன்னா தைரியமா நின்று குரல் கொடுக்கணும்னா அடியாக போன்றவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சுவாமி.
இதே திருவல்லிக்கேணியில நம்ம வரதராஜன் விட்டல் அவளுக்கெல்லாம் தெரியும், போராட்டங்கள் நடைபெற்றன. உங்களுக்கு தெரியும், சேப்பாக்கத்துல போராட்டம் நடந்தது. நம்ம பெருமாள் சன்னதி வாசல்ல முதல்ல போராட்டம் அங்கதான் ஆரம்பமாச்சு. பார்த்தசாரதியுடைய அனுகிரகத்தோடு ஆண்டாளுடைய போராட்டம் ஆரம்பமாச்சு. அது முழுக்க தைரியம் யார் கொடுத்தா? எம்பெருமான் மட்டும் கொடுக்கல, இதை போன்ற மகான்கள் ஆச்சாரிய புருஷர்கள் கொடுத்தா. அவ வழி காண்பிச்சா, அந்த வழியை அடியனை போன்றவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம். பெருமாள் அனுகிரகத்தில் இன்னைக்கு இங்க தர்மம் தழைத்தோங்க தொடங்கி இருக்கிறது. இதை நாம் நன்னா பரிபாலனம் பண்ணி அதை சௌபாகியமா வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம். இதை போன்ற அவதார புருஷர்களை என்னைக்கோ ஒரு நாள் சேவிக்கிறது இல்லாமல் அவ்வப்பொழுது சேவித்து அவர்களுடைய பூர்வமான கிருபையை நாம் பெற வேண்டும் என்று ஸ்ரீசரணருடைய திவ்ய தேவாரலிங்கங்கள்ல அநேக விதமான பிரணாமங்களை சமர்ப்பித்து அடியேனும் கிருதார்த்தராகி இந்த சபைக்கு அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே வாத்ஸ ஸ்ரீகிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குருಭ್ಯೋ நமஹ. ಶ್ರೀಯುತ ಅನಂತ ಪದ್ಮನಾಭಾಚಾರ್ಯರು ಶ್ರೀಪಾದಂಗಳವರಿಂದ ಫಲಮಂತ್ರಾಕ್ಷತೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತೇನೆ. ಗೀತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತಿದೆ, ಪರಸ್ಪರಂ ಭಾವಯಂತಹ ಶ್ರೇಯ ಪರಂ ಅವಾಪ್ಸ್ಯತ ಎಂಬುದಾಗಿ. ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯದಂತೆ ಸಮಾಜದ ಎಲ್ಲ ಜನರು ಕೂಡ ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ಜೊತೆಗೆ ಅವರ ಸಾಮಾಜಿಕ ಧಾರ್ಮಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ಕೈ ಜೋಡಿಸತಕ್ಕಂತಹ ಸಂಕೇತವಾಗಿ ಅನಂತ ಪದ್ಮನಾಭಾಚಾರ್ಯರು ಇವತ್ತು ತಮ್ಮ ಭಕ್ತಿಪೂರ್ವಕವಾದ ಪ್ರವಚನವನ್ನು ನೀಡಿ ಎಲ್ಲ ಸಭಿಕರಿಗೂ ಕೂಡ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ನೀಡಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಚಾತುರ್ಮಾಸ್ಯ ಸೇವಾ ಸಮಿತಿಯ ಪರವಾಗಿ ಅಭಿನಂದನೆಗಳು. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ದಿನದ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ವಿಶೇಷವಾಗಿ ಸಹಕರಿಸಿರತಕ್ಕಂತಹ ಶ್ರೀಯುತ ಅಶ್ವತ್ಥಾಮನ್, ತಮಿಳುನಾಡು ಬಿಜೆಪಿ ಸೆಕ್ರೆಟರಿ, ಇವರು ಕೂಡ ಶ್ರೀಪಾದಂಗಳವರಲ್ಲಿ ಬಂದು ಮಂತ್ರಾಕ್ಷತೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹರೀಶ್ ಕುಮಾರ್ ಎಸ್ಟ್ರಾಲಜರ್, ಇವರು ಕೂಡ ಶ್ರೀಪಾದಂಗಳವರಲ್ಲಿ ಫಲಮಂತ್ರಾಕ್ಷತೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. ತಮಿಳುನಾಡು ಬಿಜೆಪಿ ಕಲ್ಚರಲ್ ವಿಂಗ್ನ ಧಾರಣಿ ರಾಮ್ ಕೃಷ್ಣ, ಇವರು ಕೂಡ ಶ್ರೀಪಾದಂಗಳವರಲ್ಲಿ ಫಲಮಂತ್ರಾಕ್ಷತೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. ಈಗ ವಿಡಿಯೋ, ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ಜೀವನದ ಸಾಧನೆಯ ವಿಡಿಯೋ ಈಗ ಇಲ್ಲಿ ಪ್ರಸ್ತುತಪಡಿಸಲಾಗ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಅದನ್ನು ವೀಕ್ಷಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. ಈ ದಿವಸದ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಅನೇಕ ಭಗವದ್ಭಕ್ತರನ್ನು, ತಮಿಳುನಾಡಿನ ಎಲ್ಲ ಸದಸ್ಯರನ್ನು ಕೂಡ ಇಲ್ಲಿಗೆ ಆಗಮಿಸುವಂತೆ ಮಾಡಿರತಕ್ಕಂತಹ 3 ಜನರಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಶ್ರೀಯುತ ವಿಠಲ್ ನಾರಾಯಣನ್ ಹಾಗೂ ಶ್ರೀಮತಿ ಶಾಂತಿ ಸರ್ವೋತ್ತಮನ್ ಹಾಗೂ ಭಜನಾ ಮಂಡಳಿಯ ನೇತೃತ್ವವನ್ನು ವಹಿಸಿ ಚಾತುರ್ಮಾಸ್ಯದ ಎಲ್ಲ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ಕೂಡ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಭಜನೆಯು ಸಾಯಂಕಾಲ ನಡೆಯುವಂತೆ ವಿಶೇಷವಾಗಿ ಮುತುವರ್ಜಿ ವಹಿಸಿರತಕ್ಕಂತಹ ಶ್ರೀಮತಿ ನಾಮಗಿರಿ, ಇವರಿಗೂ ಕೂಡ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಈಗ ವಿಡಿಯೋದ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತಾ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ವೀಕ್ಷಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. ವಾಯ್ಸ್ ಲೈಟ್ Sri Vishweshwar Tirtha Swamiji of Bijavara Adokshaja Matha, Udupi, belonging to the lineage of Srimadvacharya, was a saint who lived true to the words of Sri Krishna in the Bhagavad Gita, Padma Patra Mimambasa. His personality was unique, a combination of childlike innocence, youthful energy, and maturity of old age. His ideas were revolutionary. He was a fine blend of tradition and modernity with deep-rooted devotion. He was a relentless worker in the society. Most importantly, he was a devoted guardian of Indian culture. ಎಲ್ಲಿನಲ್ಲಿ ಅಂತ ಇದ್ದದ್ದು ನಾವು ಬೇರೆಯವ್ರ ಮಠ ಅಂತಂದ್ರೆ ನೀವೇ. ಹಾಗಾಗಿ ಈ ಬೇರೆಯವ್ರ ಮಠದಲ್ಲಿ ಇವತ್ತು ಏನೇ ಕೆಲಸ ನಡೀತಾ ಇದ್ರು ಕೂಡ ಇದು ಯಾವುದೇ ನಡೆದಲ್ಲ. Swamiji was therefore recognized by the government of India and was honored with the prestigious
Padma Vibhushan Award. To continue this legacy, we are fortunate to have a very fitting disciple who is none other than our Sri Sri Vishwaprasanna Tirtha Swamiji. He was born on March 3rd, 1964 in a small hamlet, Pakshikare in Dakshina Karnataka district to a pious couple, Sri Krishna Bhatt and Srimati Yamunamma. His Purvashrama name was Devi Das Bhatt, who took up to the Vedic studies at Adamar Gurukula. Later, he completed Vedanta Vidvat at SMSP Sanskrit College, Udupi. He is a scholar in all 4 Vedas. Along with his Vaidika Vidya, he graduated in BA from Purna Pragya Evening College. He was initiated into Sannyasa Ashrama at the age of 24 by Sri Vishweshwatirtha Swamiji, and since then he has been treading the path laid by his Guru in the best manner. Swamiji believes that meditation is not in the dark room with the eyes shut and all silence. His meditation is in wakeful state, continuing the various activities which his Guru had laid foundation. The Neelavara Goshala near Udupi, spread over 32 acres, sheltering more than 2,000 orphan cows, stands testament to Swamiji's love for animals and his commitment to take his Guru's dreams to greater heights. Let us hear the acknowledgement about these activities from Guru Sri Vishweshwatirtha Swamiji. ಗೋರಕ್ಕಿನ ಬಗ್ಗೆ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಒಬ್ಬರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಜಾಗ, ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೊರಡುವ ಅಂತ ಒಂದು ಕೆಲವು ಎಕರೆ ಜಾಗ ಕನಕ ತಗೊಂಡು ವಿಚಾರ ಬಂದಿತ್ತು. ಅದನ್ನು ಪ್ರಸ್ತಾವ ಮಾಡಿ ಅವಶ್ಯವಾಗಿ ಮಾಡಿ ಅದನ್ನು ಅಗತ್ಯವಾಗಿ ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ವಹಿಸ್ತಾರೆ ಅಂತ ದೊಡ್ಡ ಕಲ್ಪನೆ ಇರಲಿಲ್ಲ. ಅದನ್ನು ಬೆಳೆಸಿದ್ದು ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೀತು. ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಹುಭೂತವನ್ನು ಬೆಳೆಸುವ ಕಾರ್ಯವನ್ನು ನಮ್ಮ ವಿಶ್ವಪ್ರಸಿದ್ಧರು ನಡೆಸಿದಾಗ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟು ಮಾಡಿದೆ, ಸಂತೋಷ. Swamiji dared even to capture the cheetah that had entered the Goshala and protected the cows. The cheetah was then handed over to the forest department. Further on, the testament given by the 2 less privileged girls regarding the home built for them by Swamiji shows his exemplary social service. ಎಜುಕೇಶನ್ಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಪತ್ರಗಳನ್ನು ನಾನು ಪೇಜಾವರ ಶ್ರೀಗಳಿಗೆ ಬರೀತಾ ಇದ್ದೆ. ಅದನ್ನು ನೋಡಿ ಅವರು ನನ್ನ ಫೈಲನ್ನು ತಕೊಂಡು ನೀಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. ನಮ್ಮ ಉಡುಪಿ ಲೊಕಾಲಿಟಿಯಲ್ಲಿ ಕಾಸ್ಟಿಜನ್ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಇದ್ರು ಕೂಡ ಅದೇ ಒಬ್ಬ ಮಠಾಧೀಶರು ಜಾತಿಯನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಮಾತಾಡಿಸಿ ಒಂದೇ ಮಾತು ಹೇಳಿದ್ರು, ನನಗೆ ಕೃಷ್ಣನ ಪ್ರೇರಣೆ ಆಗಿದೆ, ನನ್ನ ಮನೆಯಿಂದ ನಾನು ಕಟ್ಟಿ ಕೊಡ್ತೇನೆ, ನಿನ್ನ ಮನೆ ಇನ್ನೊಂದು 15 ದಿನದಲ್ಲಿ ಮನೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ. 15 ದಿನ ನನ್ನ ಮನೆ 9 ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ಪಂಚಮೇ ಆಗಲಿಲ್ಲ, ಇನ್ನು 15 ದಿನದಲ್ಲಿ ಮನೆ ಆಗುದು ಅಂತ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದ ಹಾಗೆ 15 ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆ ಆಗ್ತದೆ, ಪೂಜೆಯ ಖರ್ಚು ಕೂಡ ನಾನೇ ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ, ನೀನು ಕಷ್ಟಪಡುದು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾರೋ ನನ್ನ ಊರಲ್ಲಿ ಬೇರೆ ಕಾಸ್ಟ್ ಹಾಗೆ ಹೀಗೆ ಅನ್ಕೊಂಡು ತುಂಬಾ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅವರೆಲ್ಲರೂ ಬಂದು ಅವತ್ತು ಸ್ವಾಮಿಗಳ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಂಡು ನನಗೆ ಅವರು ಒಂದು ಪ್ರಸಾದವನ್ನು ಕೊಡುವಾಗ ಎಲ್ಲರೂ ಕೈ ಮುಗ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು. ತುಂಬಾ ಪ್ರೌಡ್ ಫೀಲ್ ಆಯ್ತು. ಅವರಿಂದಾಗಿ ನನ್ನ ಮನೆ ಬದಲಾಯ್ತು, ನನ್ನ ಮನಸ್ಥಿತಿ ಬದಲಾಯ್ತು, ನನ್ನನ್ನು ನೋಡುವಂತಹ ದೃಷ್ಟಿಕೋನ ಬದಲಾಯ್ತು. ಫಸ್ಟ್ ಮನೆ ಇರ್ಲಿಲ್ಲ, ಅಂದ್ರೆ ಸಣ್ಣ ಶೆಡ್ ತರ ಮನೆ ಇತ್ತು. ಈ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ರಿಂದ ನಾನೀಗ ಓದ್ತಿದ್ದೇನೆ M.Com ನಲ್ಲಿ. ಇಲ್ಲದಿದ್ರೆ ನಾನು B.Com ಆದ್ಮೇಲೆ ಸ್ಟಾಪ್ ಮಾಡ್ಬೇಕಿತ್ತು ಎಜುಕೇಶನ್ ಅನ್ನು. ಅಂದ್ರೆ ನನ್ನ ಅಪ್ಪನಿಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ, ಅಮ್ಮ ಮಾತ್ರ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುದು. ಓಪನಿಂಗ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬೇಜಾರು ಮಠಾಧೀಶರೇ ಬಂದಿದ್ರು, ಶ್ರೀ ಶ್ರೀ ವಿಶ್ವಪ್ರಸನ್ನ ತೀರ್ಥ ಶ್ರೀಪಾದರು. ಅವರು ದೀಪ ಇಟ್ಟು ಮನೆಯನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿದ್ರು. ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ನೋಡಿ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮನೆ ಇಲ್ಲ ಅಂತ ಇದು ಮಾಡ್ತಿದ್ರು. ಈಗ ಯಾರು ನೋಡುವಾಗ ನಮ್ಗೆ ಮನೆ ಉಂಟು ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಎಲ್ಲರ ಹತ್ರ ಸ್ವಂತ ಮನೆ ಕಟ್ಟಿ ಕೊಟ್ಟಾದ್ಮೇಲೆ ಅವರೇ ಕರೆಂಟ್ ಹಾಕಿದ್ರು, ನಾವು ಇಂತಕ್ಕೆ ಇದು ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ನೀರ್ ಸಹ ಆಗ ಸರಿ ಬರ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಟ್ಯಾಂಕಿದ್ದು ಕಲೆಕ್ಷನ್ ಆಗಿ ನೀರ್ ಸಹ ಬಂತು, ಎಲ್ಲ ಅವರೇ ಮಾಡಿದ್ರು. 1 ರೂಪಾಯಿ ನಾವು ಖರ್ಚು ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ಅವರು ನಂಗೆ ಖಾಲಿ ಮನೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಿಮ್ಗೆ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಸಹ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ ವಿದ್ಯಾಕೋಶದಿಂದ. ಅಮ್ಮನಿಗೆ ಒಂದು ಟೆನ್ಷನ್ ಇತ್ತು ನನಗೆ ಇಲ್ಲ ಅಂತ. ಈಗ ನಮ್ಗೆ ಎಲ್ಲ ಒಂದು ಟೆನ್ಷನ್ ಇಲ್ಲ, ಅಂದ್ರೆ ಈ ಮನೆ ಆದ್ಮೇಲೆ ನಾವೊಂದು ಒಳ್ಳೆ ನೆಮ್ಮದಿಯಿಂದ ಇದ್ದೇವೆ. Like this, there are many community-based services rendered by Swamiji
like opening centers for the blind and mentally challenged. Anand Tirtha Vidyalaya is a school affiliated to CBSE New Delhi. It is a dream child of Pejavara Shri Shri Vishweshatirtha Swamiji and Vishwa Prasanna Tirtha Swamiji. It is located in the holy village Pajika, which is the birthplace of Acharya Madhva, located in the foothills of the beautiful Kunjaragiri Hills, which is also commonly known as the Trivedi Sangama, as it is the divine abode of Devi Kunjarama, Swami Parashurama and Acharya Madhva. That is, the Guru and disciple relationship between Sri Vishweshwar Tirtha Swamiji and Sri Vishwa Prasanna Tirtha Swamiji can be best understood in the Rama Mandira Pratishtana at Ayodhya. A very dear and pet project initiated by his Guru, Sri Vishweshwar Tirtha Swamiji. This
mission has culminated very appropriately when his disciple Sri Vishwaprasanna Tirtha Swamiji was made one of the board members in the Ayodhya Rama Mandira Pratishtana, and Swamiji has very appropriately fulfilled the task initiated by his Guru. It is a very proud moment for all of us to have seen all the ritualistic obligations for the initial 48 days carried out in the best manner under his leadership. No words can do justice to describe the moment. Let us enjoy the visuals and bow down at Swamiji's lotus feet in great reverence. We can only say, Dushtanti Nama Uttim Vijayam. सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ಶ್ರೀಕೃಷ್ಣಾರ್ಪಣಮಸ್ತು. ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ಸ್ವಾಗತದ ಈ ದಿನ ಚಾತುರ್ಮಾಸ್ಯದಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಸಾಂಕೇತಿಕವಾಗಿ ಈ ಒಂದು ಚಿತ್ರಣವನ್ನು ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನೀಡಲಾಗಿದೆ. ಭಾಗವತದಲ್ಲಿ ಒಂದು ಮಾತಿದೆ, ಧರ್ಮಾಯ ಯಶಸ್ಸೆ ಅರ್ಥಾಯ ಕಾಮಾಯ ಸ್ವಜನಾಯ ಚ ಪಂಚದಾ ವಿಭಜನ್ ವಿತ್ತಂ ಇಹಾಮುತ್ರ ಜಮೋದತೆ ಅಂತ. ಅಂದ್ರೆ ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಸಂಪತ್ತಿನ ಒಂದು 20 ಭಾಗವನ್ನು ಧಾರ್ಮಿಕ ಜಾಗೃತಿಗೋಸ್ಕರ, ಸಾಮಾಜಿಕ ಪುನರುತ್ಥಾನಕ್ಕೋಸ್ಕರ, ಬಡವರ ಸೇವೆಗೋಸ್ಕರ ಮೀಸಲಾಗಿರಬೇಕು ಅಂತ ಭಾಗವತದ ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳ್ತದೆ. ಅದಕ್ಕನುಗುಣವಾಗಿ ಶ್ರೀಪಾದಂಗಳವರು ಎಲ್ಲ ಶೈಕ್ಷಣಿಕ ವಿಭಾಗದಲ್ಲಿ, ಧಾರ್ಮಿಕ ವಿಭಾಗದಲ್ಲಿ, ಎಲ್ಲ ಸೇವಾ ವಿಭಾಗದಲ್ಲಿ ತಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ಇವತ್ತು ಸಕ್ರಿಯಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದೆಲ್ಲದಕ್ಕೂ ಕೂಡ ಕೈ ಜೋಡಿಸಬೇಕಾದ ಧರ್ಮ ನಮ್ಮದು. ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕನುಗುಣವಾಗಿ ನಾವು ಕೂಡ ಇಂತಹ ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸಗಳಿಗೆ ಕೈ ಜೋಡಿಸೋಣ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಂಕಲ್ಪವನ್ನು ಮಾಡ್ತಾ ಈಗ ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ಆಶೀರ್ವಚನ ಕಾರ್ಯಕ್ರಮ ವ್ಯಾಸರಾಜ ಮಠದ ವತಿಯಿಂದ ಶ್ರೀಪಾದಂಗಳವರಿಗೆ ರಾಮಕೃಷ್ಣಾಚಾರ್ಯವರಿಂದ ಫಲಕಾಣಿಕೆ ಸಮರ್ಪಣೆ. आपदामुपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्. कृष्णं वन्दे मन्थवाशुधरं दिव्यार्धकाकृतिं शिखाबन्धत्रयोपेतं भीष्मीमध्वकरार्चितं. पृथ्वीमण्डलमध्यस्थाः पूर्णबोधमतानुगाः वैष्णवाः विष्णुहृदयाः तान् नमस्ये गुरो नम. तपस्वाध्याय शुश्रूषा कृष्णपूजारतं मुनिं विश्वेशमिष्टदं वन्दे परिव्राट् चक्रवर्तिनम्. ಎಲ್ಲರೊಮ್ಮೆ ಜೊತೆಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ರಾಮನಾಮ ಜಪ ಮಾಡೋಣ. ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ, ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ರಾಮ, ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ, ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ರಾಮ, ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ, ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ, ಶ್ರೀರಾಮ
ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈ ಜೈ ಶ್ರೀರಾಮ್. 100 ವರ್ಷಗಳ ನಮ್ಮ ಕನಸು ನನಸಾಯಿತು. ಅಯೋಧ್ಯೆಯಲ್ಲಿ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರನ ಮಂದಿರ ನಿರ್ಮಾಣ ಆಯಿತು. ಮಂದಿರದೊಳಗೆ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಆಯಿತು. ಅಯೋಧ್ಯ, ಮಧುರಾ, ಮಾಯಾ, ಕಾಶಿ, ಕಾಂಚಿ, ಅವಂತಿಕಾಪುರಿ, ದ್ವಾರಾವತಿ ಚೈವ ಸಪ್ತೈದಾಹ ಮೋಕ್ಷದಾಯಕಾಹ. ಮೋಕ್ಷದಾಯಕವಾಗಿರುವ ಭರತಖಂಡದಲ್ಲಿರುವ ಸಪ್ತ ಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೆಯದ್ದಾಗಿರತಕ್ಕಂತಹ ಅಯೋಧ್ಯೆಯಲ್ಲಿ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರನ ಮಂದಿರ ಆಯಿತು. ಅಲ್ಲಿ ರಾಮನ ಪ್ರತಿಷ್ಠೆಯು ನಡೆದು ಹೋಯಿತು. ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ ಮುಗಿದು ಹೋಯಿತು ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ಹಿಂದೆಂದಿಗಿಂತ ಇವತ್ತು ಹೆಚ್ಚಾಯಿತು. ನಿರ್ಮಾಣಗೊಂಡಿರತಕ್ಕಂತಹ ಮಂದಿರ ಇನ್ನೆಷ್ಟು ಕಾಲ ಅದು ಮಂದಿರವಾಗಿ ಉಳಿಯಬೇಕು? 100, 200 ವರ್ಷ, 300 ವರ್ಷ ಅಲ್ಲ. ಆಚಂದ್ರಾರ್ಕವಾಗಿ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರನ ಮಂದಿರ ಅದು ಮಂದಿರವಾಗಿಯೇ ಉಳಿಯಬೇಕು. ಮತ್ತೊಮ್ಮೆದು ಪರಕೀಯರ ದಾಳಿಗೆ ತುತ್ತಾಗಬಾರದು. ಹಾಗಾಗಬಾರದು ಅಂತಿದ್ರೆ ಈ ಭರತಖಂಡದಲ್ಲಿ ಹಿಂದೂಗಳು ಬಹುಸಂಖ್ಯಾತರಾಗಿ ಹಿಂದೂಗಳಾಗಿಯೇ ಉಳಿಯಬೇಕು. ಈ ಭರತಖಂಡದಲ್ಲಿ ಹಿಂದೂಗಳು ಬಹುಸಂಖ್ಯಾತರಾಗಿ ಹಿಂದೂಗಳಾಗಿ ಉಳಿದಾಗ ಮಾತ್ರ ಮಂದಿರವಾಗಿ ಉಳಿಯುತ್ತೆ. ಸರಿ, ನಾವು ನೀವು ಎಷ್ಟು ದಿವಸ ನಮ್ಮ ಬದುಕು ಇನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಜಾತಸ್ಸಿ ಧ್ರುವ ಮೃತ್ಯು. ಹಾಗಾದರೆ ನಾವಲ್ಲ, ಈ ನೆಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುಂದಿನ ಸಂತತಿ ಏನಿದೆ ಅಲ್ಲ, ಅದು ಹಿಂದೂಗಳಾಗಿ ಸುಸಂಸ್ಕೃತರಾಗಿ ಬಾಳಬೇಕು. ಆಗ ಮಾತ್ರ ಮಂದಿರವಾಗಿ ಉಳಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಹಾಗಾದರೆ ಇನ್ನೇನು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ? ಅಯೋಧ್ಯೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಂದಿರದೊಳಗೆ ರಾಮನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದರೆ ಸಾಲದು. ನಮ್ಮೆಲ್ಲ ಮಕ್ಕಳು ಯಾರಿದ್ದಾರಲ್ಲ ಅವರೂ ಕೂಡ ರಾಮ ಮಂದಿರ ಆಗಬೇಕು. ಅವರ ಹೃದಯದ ಒಳಗೆ ರಾಮನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಆಗಬೇಕು. ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಹೃದಯದ ಒಳಗೆ ರಾಮನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಆದರೆ ಮಾತ್ರ ಆ ಮಂದಿರವಾಗಿ ಉಳಿಯುತ್ತೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇವತ್ತು ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕು. ನಮ್ಮ ಹಿರಿಯರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ದೊಡ್ಡ ಸಂಪತ್ತು ನಮ್ಮ ಈ ಕಲಾಚಾರ, ನಮ್ಮ ಈ ಸಂಸ್ಕೃತಿ. ಅದೇ ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಸಂಪತ್ತು. ಗಮನಿಸಿ, ನಾವು ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿಯ ಕುರಿತಾಗಿ ಅಸಡ್ಡೆಯನ್ನು ತಾಳಿದರೆ ಇವತ್ತು ಯಾವ ದೇಶದ ಮಂದಿ ಈ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿಯ ಪರಿಚಯವೇ ಇಲ್ಲದವರು ಇವತ್ತು ಆ ಸಂಸ್ಕೃತಿಯ ಹಿರಿಮೆಯನ್ನು ಕಂಡು ಹರೇ ರಾಮ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ರಾಮ ಹರೇ ಕೃಷ್ಣ ಅಂತ ಬೀದಿಯಲ್ಲಿ ಕುಣಿಯಲಿಕ್ಕೆ ಅವರು ಹಿಂದೆ ಬಂದು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ. ದುಡ್ಡಿಗೆ, ಕಾಸಿಗೆ, ಸಂಪತ್ತಿಗೆ ಏನೇನೇನು ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಆದರೆ ಬದುಕಿನಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ, ಬದುಕಿಗೆ ಸಾರ್ಥಕತೆ ಇಲ್ಲ. ರಾಮನ ಅನುಗ್ರಹವನ್ನು ಪಡೆದರೆ ಮಾತ್ರ, ಕೃಷ್ಣನ ಅನುಗ್ರಹವನ್ನು ಪಡೆದರೆ ಮಾತ್ರ ಬದುಕು ಸಾರ್ಥಕ ಅಂತ ತಿಳಿದು ಕೋಟು, ಹ್ಯಾಟು, ಪ್ಯಾಂಟು, ಬೂಟು, ಸೂಟು ಅಂತ ಇದ್ದವರು ಅದನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕಿ ಮಡಿ ಕಚ್ಚೆ ಮಂಚೆ ಉಟ್ಟುಕೊಂಡು, ಉತ್ತರೀಯವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು, ಶಿಖಾವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು, ಯಜ್ಞಭೂಮಿಯನ್ನು ಧಾರಣ ಮಾಡಿಕೊಂಡು, ಗೋಪಿಚಂದ್ರ ಧಾರಣ ಮಾಡಿಕೊಂಡು ಮಾಂಸಾಹಾರವನ್ನೆಲ್ಲ ತ್ಯಜಿಸಿ
ಈರುಳ್ಳಿ, ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಮೊದಲಾದಂತಹ ತಾಮಸ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ತ್ಯಜಿಸಿ ಶುದ್ಧ ಶಾಕಾಹಾರಿಗಳಾಗಿ ಬೀದಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ಹರೇ ರಾಮ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ರಾಮ ಹರೇ ಕೃಷ್ಣ ಅಂತ ಕುಡಿತಾ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಒಬ್ಬನ ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ಯಾರಿದಕ್ಕೆ ಹೊಣೆ? ನಾವೇ ಮಾಡಿದ ತಪ್ಪು. ಮಕ್ಕಳಿಗೆ ಓದ್ತಿರುವ ಹೊತ್ತಿಗೆ ಬಾಲ್ಯದಲ್ಲಿಯೇ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿ ಶಿಕ್ಷಣವನ್ನು ನಾವು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ರಾಮಾಯಣ ನಮಗೇನು ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ? ವಿಶ್ವಾಮಿತ್ರರು ಯಾರನ್ನಲ್ಲ, ರಾಮನನ್ನೇ. ಕೌಸಲ್ಯ ಸುಪ್ರಜಾ ರಾಮ ಪೂರ್ವ ಸಂಧ್ಯಾ ಪ್ರವರ್ತತೆ ಉತ್ತಿಷ್ಠ ನರಶಾರ್ದೂಲ ಕರ್ತವ್ಯಂ ದೈವಮಾಹ್ನಿಕಂ. ವಿಶ್ವಾಮಿತ್ರ ಮಹರ್ಷಿಗಳು ಯಾರಿಗೆ ಅದರ ವಿಧಿಯೇ ಇಲ್ಲ, ರಾಮನಿಗೆ ರಾಮ ಏನು ಸಂಧ್ಯಾವಂದನೆ ಮಾಡಬೇಕು. ನಾವು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? ಸಂಧ್ಯಾವಂದನೆ ಬೇಡ, ಟ್ಯೂಷನ್ಗೆ ಹೋಗು. ಸಂಧ್ಯಾವಂದನೆ ಬೇಡ, ಟ್ಯೂಷನ್ಗೆ ಹೋಗು. ಟ್ಯೂಷನ್ಗೆ ಹೋಗಬೇಕು, ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾರ್ಕ್ ಪಡ್ಕೋಬೇಕು, ಅಲ್ಲಿಂದ ಮುಂದೆ ಫಾರಿನ್ಗೆ ಹೋಗಬೇಕು. ಈ ಕಡೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಾಳೆ ಮನೆಯಲ್ಲಿ ಬಾತ್ರೂಮಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸತ್ರೆ ಹೆಣ ಎತ್ತಲಿಗೂ ಬರೋದಿಲ್ಲ. ಯಾವ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನೂ ಕೊಡದೆ, ಯಾವ ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನೂ ಕೊಡದೆ ಮಕ್ಕಳನ್ನು ಹಾಳು ಮಾಡಿದ್ದು ಯಾರು? ಹೋಗಲಿ, ಮಕ್ಕಳಿಗೆ ಶಿಕ್ಷಣ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ನಾಳೆ ದಿವಸ ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿ ಏನು, ನಮ್ಮ ಆಚಾರ ಏನು, ನಮ್ಮ ವಿಚಾರ ಏನು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತಿದ್ರೆ ಯಾವ ಮಾರ್ಗವೂ ಉಳಿದಿಲ್ಲ. ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಹೆಸರನ್ನಿಟ್ಟಿಲ್ಲ. ಮಕ್ಕಳಿಗೆ ನಾಮಕರಣ ಮಾಡೋ ವೇಳೆ ಒಂದು ಚಂದದ ನಾಮಕರಣ ಮಾಡಿಲ್ಲ. ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡಿ ರಾಮ, ಕೃಷ್ಣ, ಗೋವಿಂದ, ಕೇಶವ, ನಾರಾಯಣ, ಮಧುಸೂದನ, ಮುಕುಂದ ಹೆಸರುಗಳಿದ್ದದ್ದು ಇವತ್ತು ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆಸರಿಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾವು ಏನು ಹೆಸರಿಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? ಮೀನಿಂಗ್ಲೆಸ್. ಯಾವುದೋ ಒಂದು 2 ಅಕ್ಷರ 3 ಅಕ್ಷರ ಆದ್ರೂ ಮುಗಿದು ಹೋಯಿತು. ಇವತ್ತು ವಿಮತಿಯರು ಆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ವಿಮತಿಯರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮ ಹೆಸರು ಕೇಳಿದಾಗಲೇ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು ನಮ್ಮ ಆಚಾರ ಏನೋ, ನಮ್ಮ ವಿಚಾರ ಏನೋ ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಇವತ್ತು ಅಲ್ಲ, ನಮ್ಮಲ್ಲಿ ಹೆಸರಿಗೆ ಏನು ಕೊರತೆ ಇದೆ? ಎಷ್ಟು ಮಂದಿ ದೇವದೇವಿಯರು ನಮ್ಮಲ್ಲಿ, ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಸಹಸ್ರನಾಮ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸಹಸ್ರನಾಮ ಇದೆ. ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ಹೆಸರು ಎತ್ತುಕೊಂಡಿಟ್ಟಿದ್ರೆ ಉದಾತ್ತವಾದ ಸಾಹಿತ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ ಇದೆ? ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ 4 ವೇದಗಳು, ಉಪನಿಷತ್ತುಗಳು, ಆರಣ್ಯಕ, ಯದಿಹಾಸ್ತಿಕೋನ್ಯತ್ರ ಎನ್ನೇ ಹಸನತ್ವಜಿತ್, ಮಹಾಭಾರತ, ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ 18 ಅಷ್ಟಾದಶ ಪುರಾಣಗಳು. ಇಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ಆ ಮಗುವಿಗೆ ಇಟ್ಟದ್ದಾದ್ರೆ ನಾವು ಆಚಾರದ ಶಿಕ್ಷಣ ಕೊಟ್ಟಿಲ್ಲದೆ ಹೋದರೂ ಕೂಡ ನಾಳೆ ದಿವಸ ಆ ಮಗು ತನ್ನ ಹೆಸರಿನ ಮೂಲ ಏನು ಒಂದು ಡಿಕ್ಷನರಿ ತಗೊಂಡು ಹುಡುಕ್ಲಿಕ್ಕೆ ಹೋದರೂ ಕೂಡ ವಿಪ್ಲವಾದ ಸಾಹಿತ್ಯ ತೆರೆಕೊಳ್ಳುತ್ತೆ, ವಿಪ್ಲವಾದ ಸಾಹಿತ್ಯ ತೆರೆಕೊಳ್ಳುತ್ತೆ. ನನ್ನ ಸಂಸ್ಕೃತಿ ಏನು, ನನ್ನ ಆಚಾರ ಏನು, ನನ್ನ ವಿಚಾರ ಏನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇದೆ. ಮಕ್ಕಳಿಗೆ ಸಂಸ್ಕೃತಿ ಸಂಸ್ಕಾರ ಎಲ್ಲಿಂದ ಕೊಡಬೇಕು? ನಾಮಕರಣದಿಂದ ಶುರು ಮಾಡಬೇಕು. ನಾಮಕರಣದಿಂದ ಶುರು ಮಾಡಬೇಕು. ನಾವು ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಇಟ್ಟಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ನಾಳೆ ದಾರಿ ತಪ್ತಾರೆ, ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿಯಿಂದ ವಿಮುಖರಾಗಿ ಇನ್ನೆಲ್ಲೋ ಹೋಗ್ತಾರೆ. ಅದು ಯಾವುದೋ ಆಸೆನೋ ಆಮಿಷನೋ ಬಲಾತ್ಕಾರಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಹೊರಗೆ ಹೋದ್ರು ಅಂತಂದ್ರೆ ನಾಳೆ ಮಕ್ಕಳು ಆ ಹೆಸರು ಬದಲಿಸ್ಕೋತಾರೆ. ಹೆಸರು ಬದಲಿಸ್ಕೋತಾ ಇದ್ದಾರೆ. ನಾಳೆ ದಿವಸ ಅಂತಹ ಮಕ್ಕಳಿಂದೇನೆ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಹಾನಿ. ಅಂತಹ ನಮ್ಮ
ಮಕ್ಕಳಿದ್ದಲೇನೆ. ಹಾಗಾದರೆ ಕಾಲ ಈಗಲೂ ಮಿಂಚಿಲ್ಲ. ಅಂತ ಏನೋ ಅಸಡ್ಡಾಳ ಹೆಸರು ನಾವು ಇಟ್ಟದ್ದು ಹೌದು ಅಂತ ಆದರೆ ಇವತ್ತಿನ ನಾವೇ ಮುಂದಾಗಿ ಅದನ್ನು ಬದಲಿಸೋಣ. ಮಕ್ಕಳಿಗೆ ಪುನರ್ನಾಮಕರಣ ಮಾಡೋಣ, ಸಾಮೂಹಿಕವಾಗಿ ಮಾಡೋಣ. ಒಂದು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ಸಾಮೂಹಿಕವಾಗಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಹೆಸರನ್ನು ಬದಲಿಸೋಣ. ಕೋರ್ಟ್ ಇದೆ, ಎಲ್ಲ ಅವಕಾಶಗಳು ಇದ್ದಾವೆ. ನಾವು ಅದನ್ನು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ, ಮಕ್ಕಳು ತಾವೇ ತಾವು ಮಾಡಿಕೊಂಡ್ರು ಅಂತಂದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿಗೆ, ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೇನೇ ಬರಲ್ಲ. ಹಾಗೆ ಇಂತಹ ವಿರಾಟವಾದ ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ನಾವು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕೂಡ ಮಕ್ಕಳೇ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾಳೆ ದಿವಸ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮನ್ನು ಬೈತಾರೆ. ರಾಮಾಯಣದಲ್ಲಿ ಮಾತು, ಎಷ್ಟು ರಾಮನ್ನ ಪಶ್ಯೇತ್ತು ಎಂಚ ರಾಮೋ ನ ಪಶ್ಯತಿ ಉಭೌತವು ನಿಂದಿತವು ಲೋಕೆ ಸ್ವಾತ್ಮಾಪ್ಯೇನಂ ವಿಗರ್ಹತೆ. ರಾಮಾಯಣದ ಕಾಲದಲ್ಲಿ, ಇವತ್ತಲ್ಲ ಆವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಜೆಗಳಲ್ಲಿ ಮನೋಭಾವ ಹೇಗಿತ್ತು? ಎಲ್ಲರಿಗೂ ಜಯಕಾರ, ಇಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಧಿಕ್ಕಾರ. ಎಲ್ಲಿ? ರಾಮರಾಜ್ಯದಲ್ಲಿ. ಯಾರಿಗೆ? ಎಷ್ಟು ರಾಮನ್ನ ಪಶ್ಯೇತ್ತು. ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಬದುಕಿನಲ್ಲಿ ಒಂದು ಬಾರಿ ಹೋಗಿ ರಾಮನನ್ನು ನೋಡಿಲ್ಲ, ಅವನಿಗೆ ಧಿಕ್ಕಾರ. ಯಾರು ಹಾಕೋದು ಇನ್ಯಾರೋ ಅಲ್ಲ, ಹೊರಗಿನ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲ, ಅವನ ಒಳ ಮನಸ್ಸು ಅವನಿಗೆ ಧಿಕ್ಕಾರ ಹಾಕ್ತಾ ಇದೆ. ಏನು? ಇನ್ನೂ ಒಂದು ಬಾರಿ ನೀನು ರಾಮನ ದರ್ಶನ ಮಾಡಿಕೊಂಡಿಲ್ಲ, ನಿನ್ನ ಬದುಕಿಗೆ ಧಿಕ್ಕಾರ ಇರಲಿ. ಇನ್ನೊಬ್ಬಾದ ಎಂಚ ರಾಮೋನ ಪಶ್ಯತಿ, ಯಾರನ್ನು ರಾಮ ನೋಡಿಲ್ಲ, ರಾಮನ ದೃಷ್ಟಿ ಬೀಳುವುದು ಅಂದ್ರೆ ಏನು? ರಾಮನ ದೃಷ್ಟಿಗೆ ಬೀಳುವ ಹಾಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ, ರಾಮನ ದೃಷ್ಟಿ ಬೀಳುವ ಹಾಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಇನ್ಯಾರು ಹೊರಗಿನ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲ, ಅವರ ಒಳ ಮನಸ್ಸೇ ಅವನಿಗೆ ಧಿಕ್ಕಾರ ಹಾಕ್ತಾ ಇತ್ತು. ರಾಮನ ದೃಷ್ಟಿ ಬಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಬದುಕು ಆವಾಗ ಸಾರ್ಥಕ. ನಮ್ಮ ಹಿಂದೂ ಸಂಸ್ಕೃತಿಯಲ್ಲಿ ಬದುಕಿನ ಗುರಿ ಏನು ಅಂತಂದ್ರೆ ಐಹಿಕ ಭೋಗ ಭಾಗ್ಯಗಳೇ ಅಲ್ಲ, ಮೋಕ್ಷವನ್ನು ಪಡೆಯೋದು. ಅದು ಬದುಕಿನ ಗುರಿ. ಭೋಗಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಬದುಕಲ್ಲ, ಯೋಗದ ಬದುಕು ನಮ್ಮದಾಗಬೇಕು. ಅಂತಹ ಬದುಕು ನಮ್ಮದಾಯಿತು ಅಂತಂದ್ರೆ, ರಾಮನ ದೃಷ್ಟಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ, ಆ ರೀತಿ ನಾವು ಬದುಕಿದೆವು ಅಂತಂದ್ರೆ ಸಮಾಯಾತ ಯೇ ಮೋಕ್ಷಪದೇಚ್ಛವಃ, ಎಲ್ಲ ಬನ್ನಿ 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 ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು ರಾಮ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. ಆವಾಗ ನಮ್ಮ ಬದುಕು ಸಾರ್ಥಕ. ಆ ರೀತಿಯ ಬದುಕು ನಮ್ಮದಾಗಬೇಕು. ಚಾತುರ್ಮಾಸ್ಯ ವ್ರತದ ಕಾಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಂತಹ ಸಂಸ್ಕೃತಿಯ ಕುರಿತಾದಂತಹ, ನಮ್ಮ ಸಂಸ್ಕಾರಗಳ ಕುರಿತಾದಂತಹ, ನಮ್ಮ ಆಚಾರ ವಿಚಾರಗಳ ಕುರಿತಾದಂತಹ, ನಮ್ಮ ಬದುಕಿನ ಧ್ಯೇಯೋದ್ದೇಶದ ಕುರಿತಾಗಿರಬೇಕಂತಹ ಚಿಂತನೆಯನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಸಿತು ಅಂತಂದರೆ ಆವಾಗ ಇಂತಹ ಚಾತುರ್ಮಾಸ್ಯ ವ್ರತ ಅದು ಸಾರ್ಥಕವಾಗತ್ತೆ. ನಮ್ಮ ಈ ಎಲ್ಲ ಪ್ರಯತ್ನಗಳಿಗೆ ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನ ಕೃಷ್ಣನ ಅನುಗ್ರಹ. ಪಾರ್ಥಸಾರಥಿಯನ್ನು ಕಂಡು ನಾವು ವ್ರತವನ್ನು, ಸಂಕಲ್ಪವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಯತ್ರ ಯೋಗೇಶ್ವರ ಕೃಷ್ಣ ಯತ್ರ ಪಾರ್ಥೋ ಧನುರ್ಧರ. நம்முடைய முயற்சி பகவானுடைய அனுகிரகம். ಯತ್ರ ಯೋಗೇಶ್ವರ ಕೃಷ್ಣ ಯತ್ರ ಪಾರ್ಥೋ ಧನುರ್ಧರ ತತ್ರ ಶ್ರೀಹಿ ವಿಜಯ ಭೂತಿ ಧ್ರುವಾನಿ ತಿರುಮತಿರ್ಮಮ. ಅಂತಹ ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನ ಸಾರ್ಥಕ ಆಗಲಿ ಅಂತ ಕೃಷ್ಣನ ದರ್ಶನ ಮಾಡಿಕೊಂಡು ಅಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಕೃಷ್ಣನೇ, ಇಲ್ಲಿಯೂ ಮತ್ತೆ ಕೃಷ್ಣನೇ ಇದ್ದಾನೆ. ರಾಮ ಕೃಷ್ಣರ ಅನುಗ್ರಹದಿಂದ ನಮ್ಮೆಲ್ಲರ ಬದುಕು ಸಾರ್ಥಕವಾಗಲಿ. ನಮ್ಮ ಚಾತುರ್ಮಾಸ್ಯ ವ್ರತ ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ
ಇಂತಹ ದಾರಿಯಲ್ಲಿ ಬರುವ ಏನೇ ಆಪತ್ತುಗಳಿದ್ದರೂ ಕೂಡ ಆಪದಾಂ ಅಪಹರ್ತಾರಂ ದಾತಾರಂ ಸರ್ವಸಂಪದಾಂ ಲೋಕಾಭಿರಾಮಂ ಶ್ರೀರಾಮಂ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮಾಮ್ಯಹಂ ಅಂತ ಶ್ರೀರಾಮನನ್ನು ಕೃಷ್ಣನನ್ನು ಸ್ಮರಿಸ್ತಾ ಮಾತನ್ನು ಮುಕ್ತಾಗಿಡಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಪದ್ಮನಾಭಾಚಾರ್ಯರು ಉದಾತ್ತವಾಗಿರತಕ್ಕಂತಹ ಚಿಂತನೆಗಳನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಂತೆ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇವತ್ತು ಇಂತಹ ಒಂದು ವೈಭವದ ಊರ್ವಲವನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. ಇದು ನಮಗಲ್ಲ, ಇದು ರಾಮನಿಗೆ, ಇದು ಕೃಷ್ಣನಿಗೆ. ಪ್ರತ್ಯುದ್ಗಮ ಪ್ರಶ್ರಯಣ ಅಭಿವಾದನೈ ವಿಧೀಯತೆ ಸಾಧು ಮಿಥ ಸುಮಧ್ಯಮೆ ಪ್ರಾಜ್ಞೈ ಪರಸ್ಮೈ ಪುರುಷಾಯ ಚೇತಸ ಗುಹಾಶಯಾಯೈವ ನ ದೇಹ ಮಾನಿನೇ. ಈ ಎಲ್ಲ ಗೌರವ ಅದು ನಮಗಲ್ಲ, ಅದು ಒಳಗಿನಲ್ಲಿ ಸೇರ್ತಕ್ಕಂತಹ ಆ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರನಿಗೆ. ಆಕಾಶಾತ್ ಪದಿತಂತೋಯಂ ಯಥಾ ಗಚ್ಚತಿ ಸಾಗರಂ ಸರ್ವದೇವ ನಮಸ್ಕಾರ ಕೇಶವಂ ಪ್ರತಿಗಚ್ಚತಿ. ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವೇನು ನಮಗೆ ಸಮರ್ಪಿಸಿದ್ದೀರಿ ನೋಡಿ. ಗುರುಗಳೇ ನೀವು ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ಗುರುಗಳು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಏನದರ ಅಭಿಪ್ರಾಯ? ನೀ ಮಾಡಿದ ನಮಸ್ಕಾರ ನನಗಲ್ಲ, ನಾನದನ್ನು ನಾರಾಯಣನಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಏನೇನ ಲಾಭ? ಅಕ್ಷಯಂ ಕರ್ಮ ಯಸ್ಮಿನ್ ಪರೇ ಸ್ವರ್ಪಿತಂ ಯತ್ ಕರೋಷಿ ಯದಶ್ನಾಸಿ ಯಜ್ಜುಹೋಷಿ ದದಾಸಿ ಯತ್ ತಪಸ್ಯಸಿ ಕೌಂತೆ ತತ್ಕೋಶ್ವ ಮದರ್ಪಣಂ. ಭಗವಂತನ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದರೆ ಅಕ್ಷಯಂ ಕರ್ಮ ಯಸ್ಮಿನ್ ಪರೇ ಸ್ವರ್ಪಿತಂ ಪ್ರಕ್ಷಯೇಯಾಂತ ದುಃಖಾನಿ ಅನ್ನಾಮತಃ ಅಕ್ಷರೋ ಯೋಜರ ಸರ್ವದೈವಾಮೃತ ಕುಕ್ಷಿಯಂ ಯಸ್ಯ ವಿಶ್ವಂ ಸದಾಜಾದಿಗಂ ಪ್ರೀಣಯಾಮೋ ವಾಸುದೇವಂ ದೇವತಾಮಂಡಲಾಖಂಡವನ್ನು ಪ್ರೀಣಯಾಮೋ ವಾಸುದೇವಂ ಅಂತ ಎಲ್ಲವನ್ನು ಭಗವಂತನ ಸಮರ್ಪಿಸಿ ಅದರ ಫಲವನ್ನು ಭಗವಂತನಿಗೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಕರುಣಿಸಲಿ ಅಂತ ಭಕ್ತವನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮಾತನ್ನು ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಕೃಷ್ಣ ಅರ್ಪಣ. ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ರಾಮಾಯಣ ಪ್ರವಚನ ನಾಳೆಯಿಂದ 60 ದಿನಗಳ ಕಾಲ ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ನಡೆಯಲಿದೆ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬೇರೆ ಬೇರೆ ಮಠಗಳಲ್ಲಿ ಒಂದೊಂದು ವಾರ, ಅದನ್ನು ಈಗಾಗಲೇ ಹಲವರಿಗೆ ತಿಳಿಸಿದ್ದೇವೆ ನೋಟಿಸ್ ಮೂಲಕ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಈ ರಾಮಾಯಣದ ಪ್ರವಚನದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. ಈಗ ಧನ್ಯವಾದ ಸಮರ್ಪಣೆ ಶ್ರೀಯುತ ಪಿ ಶ್ರೀಧರಾಚಾರ್ಯ ಅವರಿಂದ. ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ರಾಮಾಯಣ ಪ್ರವಚನದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರತಿನಿತ್ಯ ದಾಸರ ಪದಗಳ ಕೀರ್ತನೆಯ ಸೇವೆ ಹಾಗೂ ಪಂಡಿತರ ಪ್ರವಚನದ ಸೇವೆಯೂ ನಡೆಯಲಿದೆ. ಈ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದಿನಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳ ಹೆಸರಿನಲ್ಲಿ 6,000ದಂತೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಒಂದು ದಿನದ ಪ್ರವಚನ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬಹುದು ಅಂತ ಕುಟುಂಬದ ಸದಸ್ಯರಿಗೆ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಈಗ ಧನ್ಯವಾದ ಸಮರ್ಪಣೆ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಕಾರ್ಯಕ್ರಮದ ಅಂತಿಮ ಘಟ್ಟ. ಇದನ್ನು ಧನ್ಯವಾದ ಅಂತ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಹಳ ಜಾಗೃತೆಯಿಂದ ಅದನ್ನು ನಿರ್ವಹಣೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಯಾರ ಬಗ್ಗೆ ಯಾವ ರೀತಿ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳು ಸರಪಡಿಸಲಿ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇವತ್ತಿನ ದಿವಸ ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಸಮಾವೇಶಿತರಾಗಿದ್ದೀರಾ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಈ ಒಂದು 4 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಈ ಧಾರ್ಮಿಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಅಳವಡಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. ಈ ಒಂದು ಕ್ಷಣ ಅತ್ಯಂತ ಪವಿತ್ರವಾದಂತಹ ಕ್ಷಣ. ತಸ್ಯರ್ಥೆ ಯಕ್ಷಣೋ ನೀತಃ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕವಾರ್ತಯ ಅಂತ ಹೇಳಿ, ಹೀಗೆ ಆ ಕ್ಷಣ ಅತ್ಯಂತ ಪವಿತ್ರವಾದ ಕ್ಷಣವಾಗಿರೋದ್ರಿಂದ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಭಗವಂತನ ಅನುಗ್ರಹ, ಗುರುವಂತರ್ಗತ ಭಗವಂತನ ಅನುಗ್ರಹ ಆಗತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಏನು ಸಂದೇಹನೇ ಇಲ್ಲ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ನಾಯಕ ಗುರುಗಳು, ಮುಖ್ಯ ಗುರುಗಳು ವಿಶ್ವಪ್ರಸನ್ನ ತೀರ್ಥರು, ಅವರಿಗೆ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ವತಿಯಿಂದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಅರ್ಪಿಸ್ತೇನೆ. ಗುರುಗಳ ವ್ಯಕ್ತಿತ್ವ ನಾನು ಹೇಳಲೇಬೇಕಾಗಿಲ್ಲ. ಈಗಾಗಲೇ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಅದನ್ನ ಬೇರೆ 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 ರೀತಿಯಲ್ಲಿ ಗುರುಗಳ ಮಹಿಮೆಯನ್ನ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದೇ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ತಿಳಿಸ್ತೇನೆ. ಈ ಹಿಂದೆ ಪ್ರಹ್ಲಾದ್ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದ್ರು. 37 ಅಂತ ಅನ್ನೋದನ್ನ ಯಾವ ರೀತಿ ಅಂತ ತಿಳಿಸಿಕೊಟ್ರು. ನಾನು ಕಂಡದ್ದು 37 ಹೇಗೆ ಕೇಳಿದ್ರೆ, 7ಅನ್ನ 3 ರೀತಿಯಾಗಿ ಆಧಾರ ಮಾಡತಕ್ಕಂತಹದ್ದು.
ಜ್ಞಾನ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಏಳು ಸಂಖ್ಯೆ ಅಂತನ್ನೋದು 7ನೇ ನಕ್ಷತ್ರ, ಪುನರ್ವಸು ನಕ್ಷತ್ರ. ಆ ಪುನರ್ವಸು ನಕ್ಷತ್ರದಲ್ಲಿ ಜನಿಸಿದಂತಹ ರಾಮನನ್ನ ಜ್ಞಾನ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರ ಫಲ ಎಷ್ಟು ಬಂದಿದೆ ಅಂತನ್ನೋದನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಕಂಡಿದ್ದೇವೆ. ಅಂತಹ ಗುರುಗಳಿಗೆ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ವತಿಯಿಂದ, ಸಂಘದ ವತಿಯಿಂದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸ್ತೇನೆ. ನಂತರದಲ್ಲಿ ಉಪನಾಯಕ APN ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಸಿದ್ಧವಾದಂತಹ ಅನಂತ ಪದ್ಮನಾಭ ಸ್ವಾಮಿ, ಅವರಿಗೂ ಕೂಡ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಲೇಬೇಕು. ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾಂಬಲಂ ಒಂದು ಭಕ್ತ ಸಮಾಜದಲ್ಲಿ ನಾನು, ಅವರು ಮತ್ತು ಇನ್ನೊಬ್ಬರು ಉಪನಿಷತ್ತಿನ ಬಗ್ಗೆ ಅಕಾರ್ಡಿಂಗ್ ಟು ಶಂಕರ, ರಾಮಾನುಜ, ಮಾಧ್ವ, ರಾಮಾನುಜ ಪರವಾಗಿ ಭಾಷಣಕ್ಕೆ ಅವರಿದ್ದರೆ ಮಧ್ವ ಪರವಾಗಿ ಭಾಷಣಕ್ಕೆ ನಾನಿದ್ದೆ. ಹೀಗೆ ಒಂದೇ ಸ್ಟೇಜಿನಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸಮಾವೇಶಕರಾಗಿದ್ದೇವೆ. ಆವಾಗ ಅವರ ವೈಖರಿ ಅಷ್ಟು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ನಿರೂಪಣೆ ಮಾಡಿದ್ರು. ಅಂತಹ ಅನಂತ ಪದ್ಮನಾಭ ಅವರಿಗೂ ಕೂಡ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸ್ತೇನೆ. ಮತ್ತೆ ಅನೇಕ ಸಂಘಗಳು, ಭಜನಾ ಮಂಡಳಿ, ಮತ್ತೆ ಶಾಲಾ ಹುಡುಗರು, ಮತ್ತೆ ಟೀಚರ್ಸು ಎಲ್ಲರೂ ಭಾಗವಹಿಸಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ನಾನು ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವತ್ತು ಭಾನುವಾರ ಬಹಳಷ್ಟು ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ಗೆ ಅವಕಾಶ ಬಹಳಷ್ಟು ಉಂಟು. ಆದರೂ ಕೂಡ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ಧಾರ್ಮಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಗುರುಗಳ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ತಮ್ಮನ್ನ ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಅಳವಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ತೇನೆ. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಸ್ವಯಂ ಸೇವಕರು, ಎಲ್ಲ ಮಠದ ಸ್ಟಾಫ್, ಮತ್ತೆ ಆಚಾರ್ಯರು, ಹೀಗೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿದ್ದಾರೆ. ಸಂಘೇ ಶಕ್ತಿ ಕಲೌಹಿಗೆ ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಚೆನ್ನಾಗಿ ಆಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಒಬ್ಬರಿಂದ ಆಗತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ, ಎಲ್ಲ ಸಜ್ಜನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಆ ಒಂದು ದೈವಿ ಶಕ್ತಿ ಆವಿರ್ಭಾವ ಆಗುವಂತಹದ್ದು. ಹೀಗೆ ಎಲ್ಲ ಮಠದವರು, ಎಲ್ಲ ಸ್ವಯಂ ಸೇವಕರು ಎಲ್ಲ ಸೇರಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಯಶಸ್ವಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರಿಂದ ಇವತ್ತಿನ ದಿವಸ ನಮಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗಿದೆ. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಭಗವಂತ ಅನುಗ್ರಹ ಮಾಡಲಿ, ಗುರು ಅಂತರ್ಗತ ಭಗವಂತನ ರಾಮಚಂದ್ರನ ಅನುಗ್ರಹ ಮಾಡಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ನಾನು ಅರ್ಪಣೆ ಮಾಡ್ತೇನೆ. ಶ್ರೀಕೃಷ್ಣ ಅರ್ಪಣಮಸ್ತು. ಭಗವದ್ ಭಕ್ತರಲ್ಲಿ ವಿನಂತಿ, ತಲಮಂತ್ರಾಕ್ಷೇಪೆಯನ್ನು ಸಾವಕಾಶದಿಂದ ಸಾಲಾಗಿ ಬಂದು ಸ್ವೀಕರಿಸಿ, ಮೇಲೆ ಸೆಕೆಂಡ್ ಫ್ಲೋರ್ನಲ್ಲಿ ಉಪಾಹಾರದ ವ್ಯವಸ್ಥೆ ಇದೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಉಪಾಹಾರವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕು ಅಂತ ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. ನಾಳೆಯಿಂದ ಪ್ರತಿದಿನ ಸಾಯಂಕಾಲ 5:30ಯಿಂದ 7:00 ತನಕ ಮೊದಲ 45 ನಿಮಿಷ ಭಜನಾ ಮಂಡಳಿಗಳಿಂದ ಭಜನಾ ಕಾರ್ಯಕ್ರಮ, ನಂತರದ 45 ನಿಮಿಷ ಪಂಡಿತರಿಂದ ಉಪನ್ಯಾಸ, ಅದಾದ ನಂತರದ 45 ನಿಮಿಷ ಶ್ರೀಪಾದಂಗಳವರಿಂದ ರಾಮಾಯಣದ ಪ್ರವಚನ ಕಾರ್ಯಕ್ರಮ. ನಾಳೆ ಉತ್ತರಾದಿ ಮಠದಲ್ಲಿ ಮೊದಲನೆಯ ಪ್ರವಚನದ ಮಾಲಿಕೆಯ 5 ದಿವಸದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಉತ್ತರಾದಿ ಮಠದಲ್ಲಿ ನಾಳೆ ಸಾಯಂಕಾಲ 5:00 ಪ್ರಾರಂಭ.